சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. என்டிஏ அரசாங்கத்தில் பாஜகவுக்கு எதிராக 2 கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக எங்களுக்கு நாங்கள் கேட்குற சீட்டை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எதிர் வினைகளை ஆற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஆலக்குடி அரசினுடைய முதலமைச்சர் பாஜக முதலமைச்சருக்கு எதிராக 2 துணை முதலமைச்சர்களும் போர்க்கொடியை எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சிவசேனா மீண்டும் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான பழைய நிலைக்கு போயிருக்கிறது. ஒரு மராத்தியை நாங்கள் மகாராஷ்டிராவினுடைய மேயர் ஆக்குவோம்னு தாக்கரே சகோதரர்கள் இணைந்து மிகப்பெரிய அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள். மராத்தி இல்லாதவர்களை கொண்டு வந்து மராத்தி மண்ணை கைப்பற்ற பார்க்கிறார்கள் என்கிற பழைய நரேட்டிவுக்கு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் திரும்புகிறார்களா? சிவசேனாவினுடைய மறுமலர்ச்சிக்கு இந்த நரேட்டிவ் அவர்கள் பேசக்கூடிய இனவாத அரசியல் என்பது மீண்டும் தூபம் போடுமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கிறது. இந்த பக்கம் எப்படி சிக்கலை சமாளிக்க போகிறார் 2 துணை முதலமைச்சர்கள்? 2 கூட்டணி கட்சிகளும் கொடுக்கக்கூடிய அந்த குடைச்சல், ஏன்னா பிஎம்சியை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் கொடுக்கிற சீட்டை வாங்க முடியாது, கூட வேணும் என்கிற சிக்கலும் வெடித்து கிளம்பி இருக்கிறது. என்ன நடக்கிறது மகாராஷ்டிரா அரசியலில்? இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் நலவன எக்ஸ்பிரஸ் செய்து. மகாயுத்தி கவர்மெண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் மகாயுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கட்சிகள், பாஜகவினுடைய தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனாவினுடைய ஃபேக்ஷன், இன்றைக்கி அவர் கையில் தான் கட்சி இருக்குது அதிகாரப்பூர்வமாக, அவர் ஒரு பக்கம். இந்த பக்கம் அஜித் பவார், அவர் கையில் தான் தேசியவாத காங்கிரஸ் இருக்கிறது. இது 2 பாஜக கூட்டணிக்கு வந்ததுனால தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சாங்கிறது தனி டிபேட்டு. ஸோ 2 துணை முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, கூட்டணி சர்க்கார் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். டெட்லாக் இன் மகாயுத்தி ஓவர் சீட் ஷேர், ஷிண்டே அப்ஸ் ஆண்டே என்கிற செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. மொத்தம் அங்கே ஏறத்தாழ 227 சீட்டுகள் வரைக்கும் மகாராஷ்டிராவில் பிஎம்சி, பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன், நம்ம சென்னையினுடைய கார்பரேஷன் இருக்குது இல்லையா, நீங்கள் நம்ம கார்பரேஷன் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் 2-3 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவை எடுத்தாலே அதை விட இங்கே அதிகமாக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே அந்த மாதிரி அங்கே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மும்பையினுடைய கார்பரேஷன். அங்கே மும்பையினுடைய கார்பரேஷன் பட்ஜெட் மட்டுமே நீங்கள் ஒரு 2-3 வட நார்த் ஈஸ்டில் இருக்க சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய பட்ஜெட்டை விட இது கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியான கோடிகள் அப்படிங்கிறது கையில் வரும்போது அதை கைப்பற்றுவதற்கான போர் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்கப்படும். கடந்த காலத்தில் மும்பையினுடைய மேயராக இருந்தவர்கள் எல்லாம் அரசியலில் அடுத்தடுத்த நிலைக்கு வந்ததையும் நம்ம பார்த்துருக்கிறோம் மகாராஷ்டிராவினுடைய அரசியலில். ஸோ அது வந்து ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூவாக மாறி இருக்கிறது. இதன் காரணமாக ஆளுங்கூட்டணிக்குள்ள 227 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அவங்க என்ன வராங்க, பிஜேபி 150, ஷிண்டேக்கு 50, ஸோ 200 ஆயிடுச்சு. அஜித் பவாருக்கு பாவம் ஒரு 27 கொடுத்துக்கலாம் அப்படின்னா இதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற இடத்துக்கு ஒரு டெட்லாக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. 80 அல்லது 90 சீட்டாவது வேண்டும் என துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனாவினுடைய அந்த ஃபேக்ஷன் மிக கடுமையான நெகோசியேஷனுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து தனித்து போய் போட்டிடுறது தான் ஒரே வழி என்கிற இடத்திற்கு ஷிண்டே வந்து சேர்ந்திருக்கிறார். அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவர் கணக்கை பாருங்கள், மைனாரிட்டிஸ் எங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அஜித் பவார்ட்டு தள்ளி விட்டுறது. கூட்டணி நீங்கள் பிஜேபியோட வச்சிட்ட பிறகு மைனாரிட்டி இருக்கிற இடத்துல அடி வாங்க தான் போகிறோம். அது என்ன கூட்டணி கட்சி மட்டும் அடி வாங்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க, எங்களுக்கு ஜெயிக்கிற இடம் கொடுக்கணும்னு அஜித் பவார் அந்த பக்கம் அவரும் பிரச்சனையை கொண்டு வராரு. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் அவங்கவுங்க வார்டில் ஜெயித்தவங்க தான் போது நாங்கள் 27 சீட்டுக்கெலாம் உட்கார முடியாது, ஏற்கனவே ஜெயித்தவர்கள் இந்நாள் கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் 100 எங்கிட்டே இருக்கிறாங்க, நாங்களே விட்டிங்கன்னா 100 கூட நிற்போம் அப்படின்னு அஜித் பவார் ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ சிவசேனா தான் முக்கியமான பார்ட்டி, மும்பையினுடைய மண்ணுக்கான பார்ட்டினா நாங்கள் தான் 90 சீட்டுக்கு குறையாமல் கொடுக்கணும்னு ஏக்நாத் ஷிண்டே. அதுக்கு குறைவாக நீங்கள் வருவீங்க அப்படின்னா லோக்கலில் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தனித்தனியாக பிரிந்து நின்று கொள்ளுவோம், நாங்கள் நீங்கள் நிற்கிற இடத்துல எதிர் கேண்டிடேட்டை போடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. இதை வந்து தொடர்ந்து ஏற்றுக்க முடியாது. நீங்கள் திரும்ப அந்த பக்கம் உத்தவ் தாக்கரே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதிலேருந்து பிரிந்து போனவர்கள் தான். அப்போ அந்த இடத்துல அவரும் கேண்டிடேட்டை போடுறாரு, நானும் போட்டால் பிஜேபி என்ன யோசிக்குதுன்னா, நமக்கு எதிராக, அதாவது உத்தவ் தாக்கரே ஜெயிக்காமல் இருக்கணும்னா ஷிண்டேவையும் அங்கே இறக்கி விட்டால் இவங்க 2 பேரும் மோதிக்க போகிறாங்க. இதில் நம்ம தனியாக கேண்டிடேட்டை போட்டால் ரொம்ப சிம்பிளான விஷயம்,
மராத்தி நான் மராத்தி ஓட் பேங்க்ங்கிற பாலிடிக்ஸை பிஜேபி ரொம்ப கான்ஷியஸாக அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா கடந்த காலத்தில் அவங்க பெருவெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் மராத்தி மக்கள் அந்த மராத்தி ப்ரைட் அப்படிங்கிறத பேசி பால் தாக்கரே சிவசேனா ஓட்டு வாங்கும். மராத்தி அல்லாத மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, மொழி சிறுபான்மையினர், அவங்கள ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணுற வேலையை பிஜேபி அங்கே தொடர்ந்து பார்க்கும். ஏன்னா நீ அங்கே வெறுமனே மராத்தி மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, அது ஒரு பிஸ்னஸ் கேபிட்டலாக பல தொழில்களுக்கான தொழில் தலைநகரமாக இருக்கிறது அப்படிங்கிற வகையில் அந்த சிட்டிக்கானதில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பாப்புலேஷன், அது குஜராத்திஸ் ஆகட்டும் இல்லை இங்கிருந்து போயிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆகட்டும், வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அங்கேயே செட்டில் ஆனவங்கன்னு இருக்கக்கூடிய இந்த நான் மராத்தி ஓட் பேங்காக கான்ஷியஸாக பிஜேபி ஒர்க் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு மராத்தி ஓட் பேங்க்கும் கிடைக்கும், நான் மராத்தி ஓட் பேங்க்கும் இவங்க சேர்ந்து ஒன்றா இணையிற இடமாக ஹிந்துத்துவா இருந்தது. பிஜேபியை விட மிக கடுமையாக ஹிந்துத்துவா பேசக்கூடியவர்கள் தான் சிவசேனா கடந்த காலத்துலங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த டாக்டிக்ஸ்குள்ளே வரும்போது மராத்தி ஓட் பேங்க் ஒரு வேளை இன்றைக்கி நமக்கு எதிராக போச்சுன்னா, உத்தவ் நிற்கிற இடத்துல நம்ம ஷிண்டேவிங் இறக்குனா அந்த ஓட் பேங்க் பிரிஞ்சிடும், எனக்கு எதிரான வாக்கு வங்கி பிரிஞ்சிடும். நான் மராத்தி ஓட் பேங்கை நான் கன்சாலிடேட் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனை பார்க்குறாங்க. அஜித் பவார் கூட இருக்கும்போது உங்களுக்கு அவங்களுடைய சமூகம் அந்த வேளாண் பெருங்குடி அந்த மண்டலத்தில் இருந்தும் அவங்களால வாங்க முடியும். மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த ஒரு பாப்புலர் ஓட் பேங்காக இருந்தது, அவங்களையும் கொண்டு வர முடியுங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்றைக்கி ஏறத்தாழ சரத்பவாரினுடைய லெகசி என்பது சுப்ரியா சுலே கிட்ட இல்லை, அஜித் பவார்கிட்ட தான் இருக்குங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்ற நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏறத்தாழ ஒரு சீட்டு என்கிற இடத்துக்கு தான் சொந்த தொகுதியிலேயே சுப்ரியா சுலேவினுடைய தலைமையில் அந்த ஃபேக்ஷன் ஆஃப் தேசியவாத காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படியான ஒரு கேல்குலேஷன்ஸ் போகும்போது தான் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. பிஜேபி அஜித் அதாவது ஷிண்டே வெளியில் அனுப்பிட்டு 200 சீட்டை பிஜேபிக்கு எடுத்துக்கிட்டு அவங்கள அஜித் பவாருக்கு அதே 27 கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கூட திட்டம் இருக்குது. கடைசியில் போறாருன்னா போங்கன்னு அனுப்பிட்டு என்று சொல்கிறார்கள். அஜித் பவாரும் இந்த 27க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. போகிற போக்க பார்த்தா 3 பேரும் தனித்தனியாக 227க்கு தான் தனித்தனியாக கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்களோ என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்வலைகள். ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஃபார் தி சேக் நடுவில் ஒரு பெரிய சிக்கல் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஏறத்தாழ 2 மணி நேரம் பல விஷயங்களை மனம் விட்டு பேசினார் ஷிண்டே. ஆனால் எந்த விதமான ரெஸ்பான்ஸையும் அவர் கொடுக்கலை. நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து ஆட்களை பிடிச்சி சேர்க்குறாங்க அப்படின்னா, பிஜேபியில் கூட்டணி கட்சி துணை முதலமைச்சராக இருக்கார், ஆனால் இவங்க கட்சி ஆட்களை பிடிச்சி அந்தந்த ஊர்களில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில் அப்படின்னு அவர் போய் சொல்லும்போது அமித்ஷா சொன்னதாக பதிவானது, உங்கள் கட்சிக்காரங்க வெளில போகிறாங்கன்னா நீங்கள் தாங்க அதை பார்த்துக்கணும், அவனை இறுக்கி பிடிச்சி வைக்க நீங்கள் தான் ட்ரை பண்ணணும், எங்கள் கட்சியில் சேர்றாங்கிறத நாங்கள் என்ன பண்ண முடியும் என்று சொன்னதாக ஒரு செய்தி ரிப்போர்ட் ஆச்சு. ஷிண்டே தரப்பு அதை வேறு மாதிரி சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அதை பற்றிலாம் பேசல அப்படின்னு சொன்னாங்க. நடுவில் மாற்றி ஏன்னா அஜித் பவார் நிதித்துறை இருக்குது, முதலமைச்சர் தரப்பிலிருந்து வந்த சில ஃபைல்ஸ் அவர் அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து வந்ததை அப்படியே வாங்கி வச்சுட்டு ஒர்க் பண்ணாமல் அதில் சைனே பண்ணாமல் வச்சு ஒரு டெட்லாக்குக்கெலாம் போச்சு, ஒரு சில பெரிய ஃப்ரிக்ஷனுக்கு பிறகு என்கிற செய்திகள் எல்லாம் இருந்தது. இதில் அஜித் பவாருக்கு என்ன ஒரு மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து இருக்கக்கூடியது அவருக்கு மத்திய அமைச்சர் அவருடைய கட்சிக்கு பதவி கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு கோபம் அது அஜித் பவாருக்கு இன்றைக்கும் இருக்கிறது. காரணம், அஜித் பவாருக்கு மத்திய கேபினெட்டில் கொடுக்காம இணையமைச்சரை தான் கொடுப்பதாக யார் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா மோடி அமித்ஷா அவர்கள் முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவர் அன்னைக்கு டேட்டில் சரத்பவார் சைடில் தான் 8-9 எம்பிகள் இருந்தாங்க. அஜித் பவாருக்கு ஒரே ஒருவர் தான் ஜெயித்ததான் ஞாபகம். ஏன்னா அங்கே இருந்த ஒட்டுமொத்தமான சீட்டில் 48 இவங்க ஒரு 17 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க, மீதி அந்த பக்கம் போயிருந்தது. அந்த 17 ஷிண்டே தரப்பு இவங்க எல்லாம் பார்த்துக்கும்போது ஷிண்டேவினுடைய மகனுக்கு இன்னைக்கு இணையமைச்சரில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த பக்கம் பிரஃபுல் பட்டேலுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு இணையமைச்சர் தான், நீங்கள் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஒரு இணையமைச்சர் தரோன்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவர் தரப்பில் ஜெயித்த லோக்சபா கேண்டிடேட்டுக்கு பதிலாக ராஜ்யசபாவில் இருந்த பிரஃபுல் பட்டேலுக்கு, அவர் தான் கடந்த காலத்தில் தேசியவாத காங்கிரஸினுடைய தேசிய பொறுப்பிலெல்லாம் இருந்தார், சரத்பவாரினுடைய நம்பிக்கைக்குரிய சோல்ஜராகலாம் இருந்தவர். ஸோ பிரஃபுல் பட்டேலுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னும் போது பிரஃபுல் பட்டேல் அதை ஏற்றுக்க மறுத்துட்டார். ஏன்னா நான் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்துட்டேன், கேபினெட் அமைச்சராக இருந்துட்டேன், இப்போ காங்கிரஸ் பீரியடில் UPA 2 நான் மத்திய அமைச்சராக இருந்துட்டு இணையமைச்சர்னா அதுக்கு கீழே டிமோஷன் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கு பிறகு பிஜேபி யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, நீங்கள் எடுத்துக்கலாம் பரவாயில்ல, நாங்கள் வேற ஆளுக்கு கொடுத்துக்குறோன்னு அந்த இணையமைச்சர் பொறுப்பை வேறொரு கட்சிக்கு கொடுத்து விட்டார்கள். ஸோ ஏன்னா ஆட்களுக்கா பஞ்சம், கூட்டணி கட்சிகளும் இருக்கிறார்கள், எங்கள் கட்சியில் ஆள் இருக்காங்கன்னா அந்த இணையமைச்சர் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் தன்னை கட்டாயப்படுத்தியாச்சும் அந்த இணையமைச்சர் பதவியை வேற யாருக்காச்சும் கூட இந்த லோக்சபா லெஜிஸ்லேச்சருக்கு கூட கொடுத்துருக்கலாம் என்கிற ஒரு உணர்வு அஜித் பவாருக்கு இன்னமும் இருக்கிறது.
ஸோ அந்த உணர்வினுடைய கசப்பில் அடுத்த கட்டமாக இது அதில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி போயிருக்காங்கிற கேள்வி இந்த பக்கம். மற்றும் ஒரு பக்கம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்த குடும்பத்தை, அண்ணன் தம்பிகளை, கசின் பிரதர்ஸை சேர்த்து வைத்திருக்கிறது பாஜகன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஃபெடரலில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் இணைந்து இன்றைக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். உத்தவ் ராஜ் தாக்கரே அனௌன்ஸ் சிவசேனா யூபிடி எம்என்எஸ் அலையன்ஸ் ஃபார் பிஎம்சி எலெக்ஷன்ஸ். பிரிஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனில் நாங்கள் இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம். மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா அப்படிங்கிற எம்என்எஸ்சினுடைய தலைவர் ராஜ் தாக்கரேவும், இந்த பக்கம் இது சிவசேனா உத்தவ் பால் தாக்கரே அவருடைய பிரிவும் இணைந்து அண்ணன் தம்பி 2 பேரும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அதுக்கு அர்த்தம் காங்கிரஸும் சரத்பவாரும் தனியாக போகிறாங்க, இல்லை சேர்ந்து போகிறாங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நாங்கள் டைரெக்டாக கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்களுக்குள் இருந்த மனக்கசப்பின் காரணமாக கட்சியிலிருந்து பால் தாக்கரே இருக்கும்போதே வெளியேறி தனி கட்சியை தொடங்கினார் ராஜ் தாக்கரே. இவர்களுக்கு ஹிந்தியை படிக்க வேண்டும் கட்டாயம்னு ஒரு சர்க்குலர் கொண்டு வந்த பிறகு அண்ணன் தம்பியை இணைத்து வைக்கிற வேலையை பாஜக செய்தது. இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய என்டிஏ மகாயுத்தி சர்க்கார் செய்தது. அதற்கு பிறகு அவர்கள் குடும்பமாகவே இணைந்தார்கள். 2 குடும்பங்களும் இணைந்தது. அந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனாகவே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சுப்ரியா சுலி உள்ளிட்டவர்கள்லாம் போய் ஸ்டேஜ் ஏறி வாழ்த்து சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. இப்போது அவர்கள் கூட்டணியையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து எங்களுடைய எல்லா சண்டைகளை விடவும், தனிப்பட்ட சண்டைகளை விடவும் மகாராஷ்டிரா மிகப்பெரியது, எனவே தொடர்ந்து இங்கே மகாராஷ்டிராவினுடைய மண்ணில் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் மராத்தி மண்ணை சேராதவர்கள் வருவது அப்படிங்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. அதை நாங்கள் அந்த சதியை முறியடிப்போம். மராத்தி மண்ணை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் அடுத்தது மும்பையினுடைய மேயராக வருவார் அப்படின்னு அவங்க 2 பேரும் இதற்காகத்தான் நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம்னு தங்களுடைய பழைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த அவர்களுடைய யூஎஸ்பியான அந்த மராத்தி ப்ரைட் அண்ட் மராத்தி நேஷனலிசத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து. நாசிக் முனிசிபல் கார்பரேஷன்ஸ்க்கு ஆல்ரெடி சீட் ஷேரை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்கே மும்பைக்கானதை தயாராகிட்டுருக்கோம். சீட் ஷேரிங்ஸை ரொம்ப சீக்கிரம் சொல்லிவிட்டு யார் யார் வரா அப்படிங்கிறத குறிப்பிடுவோம். இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒன்றா வருவது, இணைந்து வருவது அப்படிங்கிறத பிஜேபி சகிக்க முடியாத நிலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் உரிய பாடத்தை கற்பிப்போம் அப்படிங்கிற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். கரெக்டாக இந்த அறிவிப்பதற்கு முன்பாக முந்தின நாள் அவர்கள் உத்தவ் தாக்கரேவும் சரி ராஜ் தாக்கரேவும் சரி அவங்க இணையரோடு போயிட்டு பால் தாக்கரேவினுடைய சமாதியில் அவருக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்து இன்றைக்கி இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிர்த்தரப்பு, அதாவது இன்றைக்கி மகாயுத்தி மட்டும் பிரியலை, மகா விகாஸ் அகாதி என்கிற அல்லது அந்த ஊர் இந்தியா கூட்டணி, நீங்கள் இங்கே என்னதான் இந்தியா பிளாக்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு இருப்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள்ங்கிற பேனருக்குள்ளே வந்துடுவாங்க திமுக கூட்டணி. ஸோ அந்த மாதிரி அங்கே லோக்கல் அது எம்விஏஎம் இப்போது அது 2 துண்டா 3 துண்டாங்கிறது மட்டும்தான் தெரியணும். சரத்பவார் காங்கிரஸ் அலைன்ஸ்க்கு போகிறாங்களா இல்லை? ஏன்னா காங்கிரஸ் கிராமப்புற உள்ளாட்சிகளில் பல இடங்களில் கடந்த முறை அப்போசிஷனில் மிக அதிகமான சீட்டுகள் 30க்கு மேலெலாம் ஜெயித்த பிறகு ஒரு ரிவைவல் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. அவங்க அந்த மோட்லேயே இருந்தாங்கன்னா சரத்பவார் உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. பட் சரத்பவார் அவர் தனியாக அந்த பக்கம் இன்னும் ஒரு சீட்டு தான் அவங்க சொந்த மண்ணிலே ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது வேறு வழி இல்லாமல் சுப்ரியா சோலே கூட்டணிக்குள் போகவும் வாய்க்கிறது. அப்போ அப்படி இருக்குது அப்படின்னா ஏறத்தாழ பல முனைகளாக சேதரும். நீங்கள் அந்தந்த பிராந்தியத்தில் தயாராக அல்லது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளே வருவாங்க. அது தனியாக வரப்போகுது. அது ஒவ்வொரு வார்டை பொறுத்து மாறப்போகுது. இப்போ பிஎம்சிக்குள்ளே உங்களுக்கு எம்யுஒய் மகாயுத்திங்கிறது 2ஆக போக போகிறதா 3ஆக போக போகிறதாங்கிற கேள்வி. இந்த பக்கம் தாக்கரேஸ் மட்டும் ஒரு ஃப்ரண்ட்டு, அதுபோக காங்கிரஸ் வித்தவுட் சரத்பவார். அப்போ சரத்பவார்னா ஒரு 5 அல்லது 6 அல்லது சில பகுதிகளில் இன்னும் பலமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளே வராங்க அப்படின்னா 7 முனை 8 முனை போட்டியெல்லாம் சில வார்டுகளில் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஒரு குரூஷியலான இடத்தில் மகாராஷ்டிராவினுடைய அரசியல் நிற்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது மொழி சார்ந்த அப்படிங்கிறத தாண்டி ஃபண்டமெண்டலிஸ்டாக போயிடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. ஏன்னா அந்த பழைய சிவசேனா அப்படிங்கிறது அவங்க பேசிய அந்த இன தூய்மைவாதம், நமக்கு இனவாதம் கூட ஒரு இல்லை, ஆனால் இன தூய்மைவாதம்ங்கிற அந்த பியூரிட்டிக்குள்ளே அவங்க போகும்போது எதிர்நிலையில் எதிரிகளாக மாற்று இனத்தவரை நிறுத்துவது மற்ற தேசிய இனங்கள்ங்கிற இடத்துக்கு போகும், மொழிவேறு தேசிய இனங்களில். அப்போ அது பெரிய அளவுக்கு போகும். அதில் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய அந்த மண்ணினுடைய வளம், மண்ணினுடைய அதிகாரம், இதை பெருநிறுவனங்களாக உள்ள சுரண்டுகிறவர்கள் அல்லது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சுரண்டுகிறவர்களை கேள்வி கேட்பதும், உழைக்க வருகிற சாமானிய மக்களை சுரண்டுகிறார்கள் என்று வில்லனாக்குவதும்
பாரதூரமானது, ரெண்டும் வெவ்வேறு எக்ஸ்ட்ரீமு. நீங்கள் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியது கோ எக்ஸிஸ்டன்ஸில் வரக்கூடிய உழைக்கக்கூடிய சாமானிய அப்பாவி மக்களை கிடையாது. பெருநிறுவனங்களாக அல்லது அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, அதிகாரத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு வருகிறவர்களாக என்பதை தெள்ள தெளிவாக அவங்க வரையறுத்தாங்கன்னா அது வேறு விதமாக கோ எக்ஸிஸ்டன்ஷியல் இடத்திலிருந்து மராத்தி பிரைடுங்கிற இடத்துக்கு போகும். இல்லை என்றால் மிக பயங்கரமான சமூக விளைவுகளை அது ஏற்படுத்துங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இது எப்படி நகர்கிறது, அடுத்தடுத்து சுவாரஸ்யமான திருப்பங்கள் அப்படிங்கிறது பிஎம்சி எலெக்ஷன்லேருந்து நமக்கு கிடைக்க போகுது. அதனுடைய அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம சந்திக்கலாம்.